ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றனை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றனை நன்றி மகண்டனை ஞான கொழுந்தினை நன்றி மகண்டனை ஞான கொழுந்தி புந்தியில் வைத்து வடு புந்தியில் வைத்து அடி போற்றினேன் போற்றினேன் நாயகம் பெருமானே உனை நாங்கள் எப்பொழுதும் போற்றி பணிந்தோம் அழகு மதிவுடையாள் சரி காமனை எரித்த கையில் உடையாள் காமனை எரித்த கையில் விளையாள் தாமரை போன்ற முகமுடையாள் ஆயிரம் கல்லுடையாள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அங்கைய செல்வி செங்கையர் அரசி என் அம்பிகையான உமையவள் என் தேவியானவள் மூன்று முகம் கொண்டாள் தேவி உப்புடா இளம்மை சந்தன மாரியம்மாள் என் தேவி அவள் வருவாள் பேச்சியம்மாள் பிரம்மசக்தி அண்ணாவி சிவன் அடைந்த பெருமாள் அண்ணாவி சிவன் அடைந்த பெருமாள் ஈசன் மகனாகி ஆண்டவள் ஆதியாம் சிவளப்பேரி சிவளப்பேரி மாயாண்டியின் சித்தாள் தங்கரை தெய்வம் என் செல்வ மகள் சுடலை ஐயா ஐயா சுடலை ஈசன் வருவார் சத்ராதி உண்டல் சாமத்துறை பாண்டியன் மழை அழகி மழை பேச்சு மன்னன் கொம்பையா கொம்பையா என் உலக்குடி மலைவாழ் பூளுடையாள் வாழல் தெய்வம் சரி புகழ் கொம்பையா கொம்பையா இலையில் வருவார் இந்த பூலம் மாநகர் புகழ் படைத்து சீமையாக விளங்கக்கூடிய பூலம் மாநகரதிலே மானிட பிறவியாக பிறந்து சரி தெய்வ அம்சமாகவே திகழ்ந்து கொண்டிருக்கும் அப்படி இந்த 6 பங்கு நாட்டார்
மண்ணுலகில் மங்காத குலமாக திகழும் மரபர் குலமாணிக்கங்கள் போற்றும் போற்றக்கூடிய மரபர் குலமாணிக்கங்கள் கும்பிடும் குல தெய்வமாகவே விளங்கக்கூடிய என் ஐயன் முத்துராக்கு சுவாமி வருவா ஐயன் வருவா மற்றும் பரிவார தேவாதைகள் வருவார்கள் நமக்கு ஒரு நாளும் தீங்கு இல்லையே கணபதியே என் குருவே கணபதியே என் குருவே கனவிலை உனை மறவே குணவதி அருமுகனே குஞ்சரனே உனை வாட குமர குருவரனே வெற்றி வேலா கொண்டல் வண்ணல் மாள் மருகா ஐயனை கொண்டல் வண்ணன் மாள் மருகா ஆடுகிளையோனே அருமுகனே அரக்கரு குழந்தைகளை அளித்தோளே ஐயனை ஆறு சடைவேல் வேல் முருகா மாள் மருகா மாயனுக்கு மருகோனே சேவர் கொடி பிடித்தோனே செந்தூர் வடிவேல் முருகா வேங்கை மரமாக முளைத்தோளே ஐயனே முளைத்தோ வெற்றி வடிவேல் முருகா மரமாக முளைத்தோனே வெற்றி வடிவேல் முருகா நாம் பாடுகிறேன் நானும் உன்னை ஐயனை பலகாலும் உனை தொழுவேன் கூறுகிறேன் நானும் உன்னை ஒரு குற்றம் குறை அணுகிடாமல் தேடுவேனே நானும் உன்னை தெச்சனா உலகம் ஆண்டவன் முத்துராக்கு சுவாமியுமா முத்துராக்கு கதைகள் பாட முகத்தோனே அருள் புரிவா கதைகள் பாட முகத்தோனே அருள் புரிவா நாட்டிலேயோ நல்ல நாடு அது நாவலர்கள் புகழும் நாடு அங்கே கோட்டமழை பொழியும் நாடு அதிலே குளிர்ந்த தென்றல் வீசும் நாடு அங்கே மாட்டிருந்து விளையாடும் அதிலே மயிலிருந்து சிறகுணத்து தேடிருந்து கணீஸ்வரியும் அந்த செல்வம் உள்ள நாடு அது வரிக வரிக நல்ல அது வளர்ந்தோதி செழித்த நாடு அது வளர்ந்தோதி செழித்த நாடு
மாவட்டமா அதுல நாங்கு நேரி தாழுகா தடுகாமா அந்த பூலம்மா நகர நகரதில அந்த பூலம்மா நகரதில அந்த பூலம்மா நகரதில யார் யாரெல்லாம் வாழ்ந்து வாரா பூலம்மா நகரதில பூலம்மா நகரதில யாரெல்லாம் ஆண்டு வரா அந்த பூலம்மா நகரதியே நகரதில மரவர் குலம் உதித்ததோ அங்க உதித்த சிவா அந்த மரவர் குல மக்களையும் அழகுடனே வாழ்ந்து வர அந்த மரவர் குலம் பேரும் புகழோடு ரொம்ப பெருமையோடு வாழ்ந்து வந்து வர அழகு சிவசுப்பிரமணிய தேவரும் அந்த சிவசுப்பிரமணிய தேவரும் அந்த பூலம்மா நகர நகரதில அவர் சிறப்புடனே வாழ்ந்து வந்து வர அவருக்கு சொத்தாலும் குறையுமில்லை சுகத்தாலும் தாழுமில்லை மண்ணாலும் குறையுமில்லை மனையாளும் தாழ்வுமில்லை அழகு சிவசுப்பிரமணிய தேவர் எல்லா நல்ல பவையோடு அவர் எல்லா நல்ல பவையோடு அங்கு ஏகபோகமா வாழ்ந்து வாரா அழகான நாடு எந்த நாடும் இந்த நெல்லை ஜில்லாவிலே 4 நேரு தாலுகாவில் அமர்ந்திருக்கக்கூடிய அழகான ஒரு நன்னகரம் நன்னகரம் இல்லையா ஆமா அழகு பூலம்மா நகரம் 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 அல்லவா அந்த பூலம்மா நகரத்திலே வாழ்ந்து வருகிறார்கள் மரவர் குலம் மாணிக்கம் மாணிக்கங்கள் சீமான் இல்லையா ஆமா அப்பேற்பட்ட மரவர் குலம் மாணிக்கங்கள் மாணிக்கங்கள் அதிலே அழகாகவே சிவசுப்பிரமணிய தேவர் 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 என்றும் இல்லையா ஆமா சிவசுப்பிரமணிய தேவர் அவர்கள் ஆஹா சீரோடும் சிறப்போடும் செல்வத்தோடும் செல்வத்தோடும் பாக்கியத்தோடும் ஆமா அழகாகவே ஆண்டு வருகிறார் வாழ்ந்து வருகிறார் வாழ்ந்து வருகிறார் பூலம்மா நகரத்திலே வாழ்ந்து வருகிறார் ஆமா அழகாகவே சரி அந்த பூலம்மா நகரிலே வாழ்ந்து வரும் காலமதில் அந்த சிவசுப்பிரமணிய தேவர்கள் தேவரும் வயதில் 21 வயது நிறைந்த இளவரசன் போல இருக்கிறார்களே அந்த இளவரசனாக இருக்கக்கூடிய வேளையை அவருக்கு அழகாகவே நல்லது ஒரு பெண்ணை பார்க்கிறார்கள் நல்லது ஒரு தினத்திலே திரு கல்யாணத்தை நடத்த வேண்டும் என்று அந்த தாய் தகப்பனில் இருவேரும் அழகாகவே சரி சிவசுப்பிரமணிய தேவருக்கு ஆமா பெண்ணை பார்க்க வேண்டும் என்று எங்கே வருகிறார்கள் அவருடைய தாய் தந்தையர் உற்றார் உறவினர்கள் பெண் பார்க்க வேண்டும் என்று அவருடைய சொந்த பந்தங்கள் இருக்கிறார்கள் 6 பங்கு நாட்டார்கள் இல்லையா அதிலே அழகான ஊர் பட்டாளப்புது இந்த பட்டப்பிள்ளை ஊர்ல அந்த பெண் பார்க்க வேண்டும் என்று எங்கே வருகிறார்கள் அந்த பூலம்மா நகரும் பூலம்மா நகரும் சிவசுப்பிரமணிய தேவருக்கு அவர் பெண் பார்க்க தாயும் தந்தையும் உற்றார் உறவில் தானே எங்க ஒன்று கூடி பூலம்மா நகர் விட்டு புகழுடன் வருவாரா பூலம்மா நகரும் விட்டு புகழுடன் வர பூலம்
கடந்து நான்கு நேரி தலம் வந்து வீட்டுலமோ நான்கு நேரி தலம் மயில வானமாமல பெருமாள் ஆளையும் அந்த சீவேளம் மங்கையத்தா அடி தொழுது நமஸ்கரி அதை விட்டு தான் கடந்து அந்த சிவ சுப்பிரமணிய தேவருக்கும் அவருக்கு பெண் பார்க்க வேணும் என்று இந்த பட்டாள புதூரில ஏ சுப்பிரமணிய தேவரும் அவருடைய அழகு தங்கை அழகுடைய தங்கை தாடி அந்த முத்தம்மாள் பெண்ணவளை பெண் கேட்டு வரணும் என்று உற்றார் உறவினர்களும் தான எங்க ஒன்று கூடி அந்த பட்டாள புதுரை நாடி புதுரை நாடி பாங்குடனே வருவாரா பட்டாள குதிரை நாடி குதிரை நாடி புதூர் நாடி பட்டாள புதுரை நாடி வருகிறார்களே நம்முடைய சொந்த பந்தங்கள் சரி நம்முடைய சொந்த பந்தங்கள் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அல்லவா அந்த பட்டாள புதுரை யார் வீட்டுக்கு வரார்கள் சரி அழகு சுப்பிரமணிய தேவர் தேவர் என்றும் அன்னார் அவருக்கு அழகாக ஒத்தைக்கு ஒரு தங்கையாக முத்தம்மாள் பெண்ணாள் இருக்கிறா அந்த அம்மாளை பெண் கேட்டு வருகிறார்களே அந்த சிவசுப்பிரமணிய தேவருடைய தாய் தந்தை உற்றார் உறவினர்கள் வந்து அந்த சுப்பிரமணிய தேவரிடம் வந்து பெண் கேட்கிறார்கள் அப்படி பெண் கேட்ட உடனே அவருக்கும் மாப்பிள்ளையை ரொம்ப பிடித்து போக சுப்பிரமணிய தேவரும் பார்த்தார் தங்கைக்கு ஏற்ற கணவாளன் அழகான மணவாளன் சிவசுப்பிரமணிய தேவர் என்று ஆகையாலே நான் என் தங்கையை மணமுடித்து தருகிறேன் என்று அவரும் வாக்குறுதி கொடுத்தார் சரி அப்படி கொடுத்த நேரையில் என்னன்னா நல்லதொரு நாள் பார்த்த நாள் பார்த்து தினம் ஒரு சிவசுப்பிரமணிய தேவருக்கு முத்தம்மாள் பெண்ணாளுக்கு திருக்கல்யாணத்தை நடத்துவார் பூலம்மாள் நகரதில் சிவசுப்பிரமணிய தேவருக்கும் அருமை முத்தம்மாள் பெண்ணாளுக்கு ஒரு கல்யாணம் நடத்துவார அந்த பூலம்மா நகரதியில கல்யாணம் நடத்துவாங்க அந்த பூலம்மா நகரதி ஒரு கல்யாணம் நடத்திய அவர்கள் கணவனும் மனைவியும் கட்டுடனை மன்னவனும் தேவியும் மனம் மகிழ்வுடனே வாழ்ந்துவார் அந்த சிவசுப்பிரமணிய தேவருக்கு அந்த முத்தம்மாள் பெண்ணாளே மன்னவரும் நல்ல தேவியுமா மனம் மகிழ்ந்து அங்கு வாழ்ந்துவாரா மகிழ்ச்சோடு நல்ல ஆண்டு வரா அழகாக வாழ்ந்து வருகிறார்கள் சரி கணவனும் மனைவியுமாக ரொம்ப கண்ணியத்தோடும் சரி அழகாக சிவசுப்பிரமணிய தேவரும் அருமை முத்தம்மாள் பெண்ணாள் மனம் முடித்து மனமகிழ்ந்து அழகாகவே கூலம்மா நகரிலே மன்னவனும் தேவியுமாக மனமகிழ்ந்து வாழ்ந்து வருகிறார்கள் இல்லையா சீரோடும் சிறப்போடும் செல்வத்தோடும் சரி ஆளனும் தேவியுமாக இருந்த அரசாண்டு வரும் காலத்தில் அந்த முத்தம்மாள் பெண்ணாளுக்கு ஆண்டவன் அருளாலே முத்தம்மாள் பெண்ணாளுக்கு இறைவனோட அருளாலே கரு உருவாகி இருப்பாளோ நாடறிய நாட்பதன் ஊரறிய அருமை முத்தம்மாள் பெண்ணாளுக்கு ஓராவது மாதம்மா உடையவனை தஞ்சம் இரண்டாவது மாதமா இடையெல்லாம் சிறுத்திடுவார் மூணாவது
உனக்கு கொடுக்குதையா நாலாவது மாதத்தில் நல்லமா கடியில் போடு அம்மை அவள் இருக்கிறாள் ஐந்தாவது மாதம்மா ஐந்தாவது மாதம்மான அறவயறு பூரணமானம்மா இறைவன் அருளாலை கரு உருவாகி கருவாக சனித்து மாதம் 5 மாதம் அறவயிறு பூரணமாக இருக்கிறாளே அருமை முத்தம்மாள் பெண் அந்த பூலம்மா நகரத்தில் எப்படி இருக்கும் நேரம் சரி மாதம் என்ன ஆகிறது நம்மளுக்கு 6வது மாதம் 6வது மாதத்தில் அங்கமெல்லாம் தங்க நீரோ 7வது மாதம் எழுந்தரித்த சொம்பலாம் 8வது மாதத்தில் திட்டுமட்டு அடிக்குதை 9வது மாதத்தில் ஓலை பூவா சுழண்டிருப்பா அந்த முத்தம்மாள் பெண்ணாளுக்கு 10வது மாதமா அது 10வது மாதம் பலன் பெருகும் நாளாச்சி 10வது மாதம் ஆச்சு பலன் பெருகும் நாளாச்சி முத்தம்மாள் பெண்ணாளுக்கு மாதம் 10 மாதம் ஆச்சு இல்லையா அந்த 10வது மாதத்தில் அறுவை ஆண்டவன் அருளாலே முத்தம்மாள் பெண்ணாள் 10 மாதம் கற்பம் பரிபூர்ண கற்பமாக இருக்கிறார் 10வது மாதத்தில் பலன் பெறும் நாளையில் முத்தம்மா பெண்ணாள் வயிறு அழிக்குதையா குறுக்கு அறிவுதையா குலவுடம்பு நோகுதையா அப்ப மண்டவனை காணலையே முத்தம்மாள் சொல்லுவாளோ ஐயாவை என்கணவா ராஜமன் 10வது மாதத்தில் வயிறு வலிக்குதையா வானாளோ உதையா மங்கையவள் புலம்பும் அப்ப சிவசுப்பிரமணிய தேவரும் ஆறுதலும் தேறுதலும் அழகுடனே சொல்லுவாளோ வேண்டி அம்மா பெண்ணாவளே ஒன்றுக்கும் மஞ்ச வேண்டாம் ஒரு கவலை படவு நீ ஆண்டவன் அருளாளே அழகான குழந்தையத்தான் அழகுடனே பெத்தெடும் சிவசுப்பிரமணி தேவருடனே சொல்லும் போது அருமை முத்தம்மாள் பெண்ணாலை அடிபடியா வயிர்கள் வந்து 10வது மாதத்தில பழம் பெருகும் நாளையில அருமை முத்தம்மா பெண்ணாளுக்கு அடி முடியா வயர்கள் எம்மா ஆண் குழந்தைய பெற்று அடி முடிய வயர்கள் ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்த ஆண்டவன் அருளாலே முத்தம்மாள் பெண்ணவள் ஆண் குழந்தை பெற்றெடுத்தாள் பெற்ற
அந்த பெற்ற ஒரு குழந்தையத்தான் அம்மா பாலூட்டி சீராட்டி அம்மா சீராட்டி அந்த பக்குவமா வளர்க்குறான் பாலூட்டி சீராட்டி அவள் பக்குவமா வளர்த்துவாரா ஆண்டவன் அருளால் அருமை முத்தம்மாள் பெண்ணாளுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு அந்த பிறந்த குழந்தை கொப்புள் கொடி தானறுத்து குளிப்பாட்டி சேனை ஊட்டி அம்மா பால் ஊட்டி சீராட்டி வளர்த்து வர்றா அப்ப அழகான குழந்தைக்கு 16வது நாளதிலே பேர்நாமத்தை சூட்டணுமே நாமங்களை சூட்ட வேண்டும் என்று உற்றார் உறவினர்கள் எல்லாம் காணலைக்கு சரி உடன் பிறந்த சகோதரனாக இருக்கிறார் அருமை பட்டாள புது சுப்பிரமணிய தேவரையும் அழைத்து வந்து அருமை தாய் மாமன் மடியிலே மகனை கிடத்தி கொண்டு அவனுக்கு பேர்நாமத்தை எப்படி கொடுக்கிறார்கள் தெரியுமா ஐயா முத்துராக்கு என்று சொல்லி முத்துராக்கு என்று சொல்லி பேர்நாமம் அங்கே கொடுத்தார் ஐயா முத்துராக்கு என்று சொல்லி கொடுக்கிறானே முத்துராக்கு என்று அழகாகவே 3 குலவை போட்டு அப்பா சரி முத்துராக்கு என்று வேணாமத்தை சூட்டி குலவிட்டால் குழந்தையை வளர்த்து வருகிறார் அந்த பூலம்மா நகரத்திலே சிவ சுப்பிரமணிய தேவரும் முத்தம்மாள் அவா அந்த பெற்றோர் மகன் அருமை மகன் முத்துராக்கு ஆனவரை எப்படி வளர்த்து வருகிறார்கள் தெரியுமா ஐயனாக மேனையும் ஒரு வண்ணமா பெற்றோர் மகனைத்தானே பேர் சூட்டி வளர்த்துவார் 1 வயது 2 வயது 3 வயதாகி 3வது வயதில் முடி இறக்கி காது குத்துவார் 4வது வயது மாற்றி நடந்தோடி விளையாடு 5வது வயது மாற்றி 5வது வயது மாற்றி அறியாத ஒரு பிராயமான 5வது வயது மாற்றி அறியாதது அருமை முத்துராக்கு ஆனவருக்கு 5 வயது அறியாத பிராயம் அல்லவா அந்த 5 வயதிலே பிள்ளைக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணுறா அறிவை புகட்டணும் சரி அறிவை புகட்டணும் நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கணும் அப்படியானால் எங்க கொண்டு சேர்க்கணும் என்ன பண்ணணும்னா குருகுலத்திலே கொண்டு சேர்க்கணும் பள்ளியிலே சேர்க்கணும் ஆசிரியரிடம் கொண்டு சேர்க்கணும் அவர்தான் அறிவுரைகள் எல்லாம் கல்வி உபதேசங்கள் எல்லாம் சொல்லி கொடுப்பார் சொல்லி கொடுக்கிறான் அதனால் அந்த சிவசுப்பிரமணிய தேவனும் முத்தம்மாளும் அருமை மகன் முத்துராக்குவை அழகு பள்ளியில் கொண்டு சேர்ப்பாளாம் பள்ளியில் சேர்த்த நாள் முதலாக அந்த முத்துராக்கு ஆனவர் படித்துவார் 5 வயதில் அரிய ஒரு பள்ளியில அழகுடனே படிப்பார் அறிவுரையின் சுவடி அண்ணம் பேச்சு வடி மூதுரை கதிர்கான் முத்தமிழ் செந்தமிழ் ஆன்மறை திருக்குறள் நல்லறிவு உலகனே 4 வேதங்கள் 6 சாஸ்திரங்கள் படிப்பார் சாஸ்திரங்களும் அழகுடனே படிப்பார் 18 புராணங்களும் 28 ஆகமங்கள் 32 தான தர்மம் 64 கலைகளும் 96 தத்துவங்கள்
8 வயதில ஏட்டு கல்வி எல்லாம் கட்டுணா 7 8 வயதில ஏற்ற கல்வியதா கடத்துவாரா அழகாகவே படித்து வருகிறார் படித்து வருகிறார் இல்லையா அந்த முத்துராக்கு சுவாமியும் 8 வயதில ஆஹா அழகாக படித்து வரும் காலம் காலமா அடுத்தாலும் அருமை முத்தம்மாள் அந்த முத்தம்மாள் ஆண்டவன் அருளாலும் அறுபடியும் ஆஹா பரிபூரண கர்ப்பமாகிறார் நாளையில் அந்த கர்ப்பமாகி 10 மாதம் திங்களாகி ஆனாளா அழகான ஒரு ஆஹா பெண் குழந்தையை பெற்றெடுத்தார் பெண் பிள்ளையை பெற்றெடுத்தா இல்லையா ஆமா அந்த பெண் குழந்தை பெற்றெடுத்தார் அந்த பெண் குழந்தைக்கு ஆச்சி அம்மாள் என்று பேர் ஆச்சி அம்மாள் என்று அழகாகவே குழந்தையை வளர்த்துவார் வளர்த்து வருகிறாரு அப்படி வளர்த்து வருவேளை ஆச்சி அம்மாள் பெண்ணாலும் அந்த முத்துராக்கு ஆனவரும் கூலமா நகரிலே அழகாக வளர்ந்து வருகிறார் அப்படி வளர்ந்து வரும் நாளையில் முத்துராக்கு ஆனவருக்கு 12 வயதில் பல கலைகள் எல்லாம் கற்றுணர்ந்த 16 வயதும் பள்ளி விட்டு வழிகடந்த அரண்மனைக்கு வருவார் முத்துராக்கு ஆனவருக்கு 21 வயதும் 21 வயதில் இளவரசன் போல் இருப்பார் ஆணுக்கான ஆணழகு அருமை முத்துராக்கு ஆனவர் சிவப்பழகு செக்க சிவந்த மேனியழகு சிவப்பழகு முத்து போல் பல்லழகு முத்துராக்கு பூரமா நகரதில பலகளையும் கற்றுணர்ந்து ஆணுக்கான ஆணழகு அழகுடனே இருப்பாரா உடையும் முத்துராக்கு அழகுடனே படித்தவரார மல்லடம்பு சிலம்பு தொழில் மாயவித்தம் மந்திர வித்தைகளும் ஆணை ஏற்றும் குதிரை ஏற்றும் அழகுடனே படித்திடும் பல கலைகளிலும் சிறந்து விளங்கும் முத்துராக்கு ஆனவர் இந்த கூலமான நகரதில் 21 வயது நிறைந்து இளவரசன் போல் இருப்பார் இப்படியா இருக்கும் வேலை காரணங்கள் நடக்குதையா காரணங்கள் நடக்குதையா 21 வயது நிறைந்த இளவரசனாக இருக்கிறார் அழகுன்னா அழகு அப்பேற்பட்ட அழகோடு இருக்கிறார் பேர்பட்ட அழகு செக்க சிவந்த மேனி அழகு முத்து போல் பல்லு அழகு இல்லையா விஸ்தாரமான மார்பு அழகு இல்லையா ஆமா 6 அடி உயரம் உயரமே இல்லையா ஆமா ஆள் எப்படி முறுக்கு மீச பார்வை எப்படி இருக்கும் முண்டைக்கண் பார்வை சிங்க பார்வை பார்த்தாலே பயங்கரமா இருக்கும் ஆமா ஆணுக்கான ஆண் அழகு கட்டழகன் அழகு தோரணையோடு இருக்கும் அது மட்டுமா சரி பல கலைகள் எல்லாம் கற்று விளங்குகிறான் சிலம்பு சுத்துவதில் பெரிய ஆளு ஆமா 10 பேர் இல்ல 15 பேர் இல்ல ஆமா 20 பேர் எதிர்த்து வந்தாலும் அத்தனை பேரையும் சிலம்பு கம்ப கையில எடுத்தாச்சுன்னா போதும் சரி சொல்லண்டு ஆடுவார் பக்கத்துல ஒருத்தர் வர முடியாது எதை தூக்கி எறிஞ்சாலும் மண்ணலி போட்டா கூட மேல படாது ஆமா தற்காப்பு கலை அவ்வளவு படித்து கட்டிடம் காலை அந்த 21 வயதுல இளவரசனாக இருக்கக்கூடிய நேரம் ஆமா அருமை பெண்ணாளுக்கு அருமை தங்கையாக இருக்கிறாள் ஆட்சி இருக்கிறாளே
அந்த ஆச்சியம்மாள் பெண்ணாளுக்கு ஆமா அழகாகவே திருமணத்தை நடத்தி வைக்கணும். வைக்கணும். அந்த அம்மாளும் அழகாகவே பூத்து நிறைந்து புஷ்பவதியாக இருக்கிறார். சரி, கல்யாண பருவத்திலே அம்மாள் இருக்கிறாளே ஆகையாலே ஆச்சியம்மாள் பெண்ணாளுக்கும் நல்லது ஒரு மணவாளனை பார்த்து மனம் முடித்து வைக்கணும். தங்கைக்கு முதல்ல திருமணத்தை நடத்தி வைத்து விட்டு அதன் பின்னால நம்ம இல்லையா நம்ம அதுக்கு பின்னால பாத்துக்கலாம். ஆகையால தங்கை ஆச்சியம்மாளுக்கு கணவனை பார்க்கிறார்கள், மணவாளனை தேடி பார்க்கிறார்கள். அந்த தேவநல்லூர் அருகே ஒத்த வீடு கிராமத்தில் வாழ்ந்து வருகிறார் மரவர் குலப்பூமான் சீமானாக திகழும் சாமி தேவர். அந்த சாமி தேவரை அழகாக ஆச்சியம்மாள் பெண்ணாளுக்கு மனம் முடித்து அழகாகவே மனம் முடித்து ஒத்த வீடு கிராமத்தில் வாழ்ந்து வரும் காலத்தில் அந்த அம்மாளுக்கு ஆண்டவன் அருளால் அழகான ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு. சாமி தேவர் ஆச்சியம்மாள் ஆண் குழந்தை பிறந்து அழகோடு அங்கே வளர்த்து வரும் நேரத்தில் இப்படியாக இருக்கும் நேரம் அந்த பூலம்மா நகரில் வாழ்ந்து வருகிறார்கள் அல்லவா மரவர் குலமாணிக்கங்கள். அவர்களுக்கு என்ன தொழில்? சரி, மரவர்கள் காவல் காப்பது, கம்பு சுத்துவது அடுத்தால களவு செய்வது ஒரு தொழிலாக பணியா. களவு செய்வது இல்லையா? ஆணிரைகளை கவர்தல், ஆடு மாடுகளை எல்லாம் அத்துவான கானகத்திலே மேய்ந்து வரக்கூடிய ஆடுகள் மாடுகள் அதையெல்லாம் சென்று அதை கவர்ந்து களவு செய்து வரக்கூடியது அவருடைய தொழிலாகவும் இருந்தது. ஒரு பக்கம் தொழிலில் சிறப்பாக இருந்தாலும் காவலிலே கெட்டிக்காரராக இருந்தாலும் இருந்துட்ட போதிலும் அப்பேற்பட்டவராக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு எண்ணமும் இருக்குது. களவு செய்வதில் பெரியவர்களாக திகழ்ந்தார்களே. அப்ப நாம் பார்த்தார், இந்த முத்துராக்கு தேவர் பார்க்கிறார். நம்ம குல மக்கள் எல்லாம் காவல் காப்பதில் பெரிய ஆளாக கெட்டிக்காரர்களாக இருக்கிறார்கள் இல்லையா? செய்யும் தொழிலே சிறப்பாக இருக்கிறார். அது பரவாயில்லை. ஆனால் அவர்கள் களவு செய்வதிலும் சிறந்து விளங்குகிறார். இந்த தொழில் நமக்கு ஆகுமா தெரியலையே. நம்ம இனத்துக்கே இந்த தொழில் ஆகாது என்று நம்ம இனத்திலே இருக்கக்கூடிய சின்னஞ்சிறார்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் இந்த களவு தொழிலை செய்து வருகிறார்கள். இவர்களை திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வரணும் இல்லையா? மரபர் குல மக்கள் எல்லாம் சரி என்றும் எப்பொழுதும் சிறந்தவர்களாக, எதிலும் சிறந்தவர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று இந்த ஒரு அவப்பேர், இந்த ஒரு கெட்ட பேர் நம்ம இனத்துக்கே வரக்கூடாது என்று நினைத்து என்றும் முத்துராக்கு தேவர் என்ன பண்ணுகிறார் தெரியுமா? என்னன்னா அந்த பூலம்மா நகரதி மரவர் கூட சொந்தங்களை எல்லாம் களவு செய்யாமல் இருக்கணும். அவர்கள் திறந்து எங்கு வாழணும். முத்துராக்கு தேவரும் அவர் மனமதிலே எண்ணிகள் அந்த பூலம்மா நகரதில் வாழ்ந்து வரும் மக்களிடம் அவர் பாங்குடனே வந்து சொல்லுவார், அண்ணம்மார தமையம்மா ஆனதோரு பிறவியர் களவது செய்ய வேண்டாம், காவல் மட்டும் காத்து நின்றால் போதும், காவல் காத்து வந்தால் போதும். ஆனா களவது நீங்க செய்ய வேண்டாம் என்று நீங்க களவது செய்து வந்தால் நம்ம இனத்துக்கு அது அவ பேரு ஆகையாலே அண்ணம்மா நீங்கள் காவல் காத்து வந்தா போதும், நீங்கள் காவல் காத்து வந்தா போதும். ஆனா களவது நீங்கள் செய்ய வேண்டாம் ஐயா, காவலது காத்து வந்தால் போதும், காவல் காத்து வந்தால் போதும் ஐயா, நீங்கள் களவது செய்ய வேணாம் ஐயோ. என்று முத்துராக்கு தேவரும் உடனே சொல்லுவார். அவ சொன்ன ஒரு வார்த்தையில் மரவர் குலம் மக்கள் எல்லாம் அவ கண்டு அங்கு காணாமல் காதிலும் அங்கு கொள்ளாமல் நிகழ்வாக எண்ணுகிறார் தேவருதான். அவ சொன்ன ஒரு வார்த்தையத்தான் அவர்கள் சற்றே நம் மதியாமல்
அல்லவா நல்ல சந்தையில் கொண்டு விற்று அல்லவா உடனே வார வேளை முத்துராக்கு தேவருமா முத்துராக்கு தேவருக்கு தான் தெரிந்து அவரும் அங்கு எண்ணுவாரா அவர் எண்ணாத எண்ணுமல்ல அவர் எண்ணுவாரா சிந்தையில் மக்களுக்கு எவ்வளவு சொல்லி பார்த்தோம் புத்திய புகட்டி பார்த்தோம் களவது செய்ய வேண்டாம் வேண்டாம் அது நம்ம இனத்துக்கு அவப்பேராகிவிடும் ஆஹா களவு தொழிலை கைவிட்டுடுங்க சரி கண்ணியமா ஏதாவது வேலை வெட்டி செய்து குலைத்துக் கொள்ளுங்க இல்ல காவல் காத்து குலைக்கலாம் ஆமா இல்லையா அப்போ இந்த தொழில் வேண்டாம் வேண்டாம் என்று நாம எவ்வளவோ சொல்லி அறிவுறுத்தி பார்த்தோம் பார்க்கிறோம் நம்ம சொல்ல சற்றேனும் கேளாமல் மதியாமல் இருக்கிறார் மறுபடியும் களவு செய்கிறார் ஆமா அப்படியானால் இவர்கள் என்ன செய்யலாம் என்ன செய்தால் இவர்கள் திருந்துவார்கள் இல்லையா சரி என்று முத்துராக்கு தேவர் மனதில் எண்ணுவேளை அந்த களக்காடு மாநகரத்தில் காவல் நிலையம் உள்ளது சரி அந்த காவல் நிலையம் சென்று காவலர்கள் இடத்திலே சென்று இந்த விவரத்தெல்லாம் சொல்லி இவளை பிடித்து சிறையில பிடித்து கொஞ்ச நாளைக்கு அடைக்கணும் அப்பவா இவங்க திருந்துவானா பாப்போம் இல்லையா சரி என்று முத்துராக்கு தேவர் அந்த களக்காடு காவல் நிலையம் செல்ல வேண்டும் என்று முத்துராக்கு தேவரும் அந்த பூலம்மா ஒரு விட்டு வழிகடந்த பாங்குடனே வருவார் நகரதி விட்டு களக்காடு காவல் நிலையம் அந்த காவல் நிலையம் போனவள் அந்த முத்துராக்கு தேவரும் அங்கே பாங்குடனே வருவார் முத்துராக்கு தேவருமா அங்கு பாங்குடனே வருவாரா களக்காடு காவல் நிலையம் வந்து காவல் நிலையம் வருவார் முத்துராக்கு தேவரும் தேவநல்லூர் பாதையா அந்த ஒத்த வீடு தான் கடந்து குளம் வழியாக தான் கடந்து நீலக்கருவேலமன் பாதையாக அந்த களக்காடு காவல் நிலையம் அந்த காவல் நிலையம் வந்தல்லவோ காவலர்களிடம் மதியில முத்துராக்கு தேவருமா உடனே சொல்லுவார் ஐயா அது காவலர் எங்களுடைய ஊரதில் என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லோரும் ஒன்று கூடி சின்னவர்கள் முதலாக பெரியவர்கள் வரைக்கும் களவு தொழில் செய்துவாரா அந்த களவு தொழில் செய்வோர நீங்கள் கட்டுடனே தான் பிடித்து கொஞ்ச நாட்கள் சில காலம் அந்த சிறையில கொண்டு அடைக்கணும் அந்த முத்துராக்கு தேவருமா தானே எங்கு சொன்ன போது அந்த காவலர்கள் எது சொல்வார் காவல் நிலையத்திலே வந்து இல்லையா ஐயா காவலர்களே எங்களுடைய ஊரு பூலத்திலே வாழ்ந்து வருகிறார்கள் என்ன சொந்தங்கள் சொந்த பந்தங்கள் இல்லையா ஆமா எல்லோரும் காவல் காக்கும் தொழிலையும் செய்து வருகிறார்கள் அதை நினைத்து நான் பெருமைப்பட்டேன் காவல் தொழில் செய்து வருகிறார்கள் அவர்கள் நினைத்து நான் பெருமைப்பட்டேன் பெரும் மகிழ்ச்சி ஆனா அதே கையோடு களவு தொழிலும் செய்து
இந்த களவு தொழில் என்பது வேண்டாம் என்று நான் பலமுறை எடுத்து உரைத்து பார்த்தேன். ஆக நான் சொன்ன சொல் சற்றேனும் அறியாமல் கேளாமல் மறுபடியும் அவர்கள் சரி களவு தொழில் செய்து வருகிறார்களே. நான் எவ்வளவு சொல்லி பார்த்தும் கேட்கவில்லையே. ஆகையால் நீங்கள் எங்க ஊருக்கு வந்து யார் யார் எங்கெங்க களவு தொழில் போறாங்க விவரத்தை பூரா நான் உங்களுக்கு சொல்லுறேன். அவர்களை பூரா பிடித்து சில நாட்கள் சிறையில கொண்டு போய் அடைத்தேன். ஐயோ இல்லையா? இந்த களக்காடு காவல் நிலைய சிறையில கொண்டு போய் அடைத்துடுங்க. சரி சில நாட்கள் அவர்கள் அங்கே இருக்கட்டும். அப்பவாது அவங்களுக்கு புத்திமதி வந்து திருந்துறாங்களா என்று பார்க்கலாம். இல்லையா? ஆமா என்று சொல்லும் நேரத்தில் நேரத்தில் காவலர்கள் பார்த்தாராக இப்படி ஒரு நல்ல உத்தம மனிதரா அது மூலமா நகரத்திலே இந்த நாட்டில் இப்படி உண்டா களவுள் தொழில் செய்வர்கள் பிறந்திருக்கிறார்கள். அதுல இப்படி ஒரு தங்கமான உத்தமமான மனிதர் ஒருத்தர் இருக்கிறாரா? ஆமா காவலர்கள் நினைத்தார்கள். ஐயா முத்துராக்கு தேவரே நீங்கள் சொன்னபடி சரி நீங்கள் ஊருக்கு செல்லுங்கள் எங்களுக்கு கொடுங்கள் மத்ததெல்லாம் நாங்க பின்னாடியே வரோம். இல்லையா? ஆமா என்று சொல்லும் நேரத்தில் முத்துராக்கு தேவர் விவரத்தை பூரா சொன்னாரு. காவலர்கள் வந்து பார்த்தாங்க. ஒவ்வொருத்தரையும் அப்படியே தூக்குறாங்க. தேடி பிடிச்சி கையோட பிடிச்சாச்சு. கையும் களவுமா பிடிச்சி நேரம் எங்க கொண்டு வச்சாச்சு? எங்க? களக்காடு காவல் நிலையம் சிறையில கொண்டு அடைச்சாச்சு. சரி சிறையில கொண்டு போய் அடைச்சாச்சு. இல்லையா? ஆமா அப்படி அடைத்ததாலே இவருக்கு பேரும் புகழும் கிடைத்தது. காவலர்கள் மத்தியிலே பெரிய பெரிய அதிகாரிகள் மத்தியிலே முத்துராக்கு தேவருக்கு பேரும் புகழும் கிடைத்தது. நல்ல மதிப்பு கிடைச்சது. இல்லையா? நல்ல மதிப்பும் கிடைத்தது, மரியாதையும் கிடைத்தது. அதனால் அவர்கள் ஒரு வெள்ளை குதிரையை அவருக்கு பரிசாக கொடுத்தார்கள். அவர் கால்நடையா நடந்து போறாரு. இங்க பூலமா நகர்ல இருந்து களக்காடு வரைக்கும் கால்நடையா நடந்து வந்து கல்வர்கள் விவரத்தெல்லாம் சொல்லிட்டு போகக்கூடிய ஆள். இனிமேல் ஐயா முத்துராக்கு தேவர நடந்து வரக்கூடாது என்று வெள்ள குதிரையை பரிசாக கொடுத்தார்களே. அதோடு அழகான சிலம்பு கம்பையும் அவர் கையிலே கொடுத்து அப்படியாக இருக்கும் நேரம் முத்துராக்கு தேவருக்கு ஒரு நல்ல பழக்கம். வெத்தலை போடுவது பழக்கமாக இருக்குது. இல்லையா? வெத்தலை போடுவது அவருக்கு பழக்கம். சரி அதனால எப்போதும் கையில ஒரு வெத்தலை பெட்டி வச்சிருப்பாங்க. வெத்தலை பெட்டியில வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு கொட்டாம்பாக்கு கோயலை எல்லாம் இருக்கும். இல்லையா? ஆமா எப்போதும் வெக்க வந்தாலும் வெளியே போனாலும் சரி வெளியே வந்தாலும் வெத்தலை பெட்டியோட தான் வருவார். ஆமா அப்பேற்பட்ட முத்துராக்கு தேவரும் இப்படியாக இருக்கும் காலத்தில் இந்த முத்துராக்கு தேவரானவர்கள் இப்படி அழகாக களவு செய்வர்களை எல்லாம் அங்கே காவல் நிலையம் சென்று விவரத்தை சொல்ல அவங்க பிடித்து அடைக்கிறார்கள். இவதான் பார்த்தார்கள். அப்பா இவன் நமக்கு எனத்துக்கே இப்படி துரோகம் பண்ணுதானே. இல்லையா? சரி இப்படி அவள் வேற நம்ம சிறையில கொண்டு போய் அடைச்சாச்சுன்னா நம்ம பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் என்ன செய்யும்? சாப்பாடு யாரு பாப்பது? இல்லையா? நம்மளுடைய தொழில் காவல் காக்கும் தொழில் தான். காவல் காக்கும் தொழில் இல்லை. ஆனா களவு செய்வதுதான் நம்ம கிடையாது. வேற நம்ம என்ன செய்ய முடியும்? ஆமா இல்லையா? அப்படியானால் என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று இவர்கள் எண்ணுகிறார்கள். அங்க எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணுகிறார் சிந்தையில அங்க எண்ணாத எண்ணமெல்லாம் தேவரை நாம சும்மா விடக்கூடாது. நமக்கு இடையூறாக இருக்கான், இடைஞ்சலாக இருக்கிறான். சரி ஆனால் இந்த முத்துராக்கு தேவர் அவருடைய அருமை தங்கை ஆச்சியம்மாளை ஒத்த வீடு கிராமத்துல கட்டி விடுறா பத்தியா? ஆமா அவர் கணவர் சாமி தேவரும் களவு தொழில் செய்வதில் அவருக்கு இந்த உத்தரவு உண்டு. அதனால் அவரோடு பேசுவதையும் இவர் விட்டுவிட்டார்கள். ஆச்சியம்மாள் குடும்பத்தோட சரி பேச்சுவார்த்தை இல்லாமல் அப்பதான் பார்த்தார்கள். அந்த பூலமா நகரிலே வாழ்ந்து வருகின்ற பெரிய ஒன்று கோணாரும் பெரிய வண்டி தேவரும் மனமதிலே எண்ணுவாரா. இந்த பூலமா நகரதில முத்துராக்கு ஆனவர் சும்மா நாமல் விடக்கூடாது. இவனை என்ன செய்வோம் ஏது செய்வோம் இருந்து அங்கு எண்ணுவாரா.
தேவருமா வாங்குடனே சொல்லுவார் ஏ ஐயாவே சாமி தேவர் உங்களுடைய மைத்துனன் தான் அருமை முத்துராக்கு தேவர் தான் அவர் கூடத்தில் இருக்கும் நாம களவது செய்ய முடியாது அப்படி களவது செய்திட்டாலும் நாமள கையும் களவுமாக அந்த காவல் நிலையத்தில காவலர்களிடம் மதில அவர் பிடித்து நம்மளை கொடுத்திடுவார் அவரை விடுவதில்லை தொடுவதில்லை அவர் விட்டுவிட போவதில்லை என்று தானே எங்கே ஒன்று கூடி தானே எங்கே ஒன்று கூடி அந்த 3 பேரும் சொல்லுகிறார் ஐயா வந்தார்கள் சாமி தேவரை வந்து பார்த்து ஐயா ஐயாவே உங்க மைத்துனன் முத்துராக்கு இருக்க வரைக்கும் ஆஹா பூனம் ஊர்ல அவர் இருக்க வரைக்கும் நம்மளால களவு செய்ய முடியாது களவு செய்ய முடியாது முடியாது இரண்டாள் இந்த களவு தொழிலை வைத்துதான் நாம நம்ம குடும்பத்தை சரி செலுத்தி ஓட்டிட்டு வா கண்டிப்பாக அவர் இருக்கும் வரைக்கும் நாமளால இதன் மேல் களவு செய்ய முடியாது என்று அப்படி களவு செய்து வந்தாலும் நம்மளை கையும் களமா பிடித்து காவல் நிலையத்துல கொண்டு ஒப்படைத்து விடுவார் ஆமா ஆகையாலே அவரை நாமல் சரி அவரை பழி வாங்கணும் என்று அவரை கொலை பழி செய்யணும் என்று இந்த சின்ன வண்ணி தேவர் பெரிய வண்ணி தேவர் சாமி தேவரிடத்திலே வந்து சொல்ல அவரும் பார்த்தாராக நாமளும் களவு தொழில் தானே செய்து வர அதனால் தானே நம்ம மைத்தின நம்மள்கிட்ட பேசவும் மாட்டேங்கார் நம்முடைய அரண்மனைக்கு வரமாட்டேன் நமக்கும் அவர் இடையூறாகத்தானே இருக்கிறார்கள் ஆகையால் இந்த 3 பேரும் பார்த்தார் ஐயா நாமல் அதனால பட்டாள புதுல இருக்கிறாரே சுப்பிரமணிய தேவர் அவரை போய் பார்ப்போம் இல்லையா அவர் என்ன தகவல் சொல்லுறான் பார்ப்போம் இல்லையா அவர் என்ன விவரத்தை சொல்லுதார் பார்க்கலாம் அதுபடி நாம செய்வோம் என்று சின்ன வண்ணி தேவர் பெரிய வண்ணி தேவர் சாமி தேவர் 3 பேரும் 3 பேர்களும் அந்த ஒத்த வீடு ஊரு விட்டு பட்டாள புதூர் ஊரிலே வந்தார்கள் சுப்பிரமணிய தேவரை வந்து பார்த்து விவரத்தை எல்லாம் சொன்னார்கள் அவரும் பார்த்தார் ஆமாப்பா நீங்க சொல்லுவது சரிதான் உண்மைதான் இல்லையா இந்த 6 பங்கு நாட்டார்கள் எங்கு பார்த்தாலும் பூலம் மட்டுமல்ல பட்டாள புதராக இருந்தாலும் மஞ்சக்குளமாக இருந்தாலும் அருகால் குறிச்சாக இருந்தாலும் எங்க களவு யாரு செய்தாலும் சரி விவரத்தை பூரா ஒண்ணு விடாம கொண்டு போய் சும்மா விட மாட்டேங்க சொல்லி கொடுத்துருதா ஆமா இல்லையா அதனால் இவரை நாமல் சும்மா விடக்கூடாது என்று நினைத்து இவரை கொலை பலி செய்யணுமே என்று எண்ணாத எண்ணமல்ல எண்ணுகிறார்கள் அவனை கொலை வழி நாமல் செய்யணுமே என்று அவர்கள் மனதில் எண்ணி அந்த 4 நல்ல பேர்களும் ஒரு நாள் தினமதில உற்றதொரு நாளையில முத்துராக்கு தேவர் இனிமேல் உயிரோடு இருக்க கூடாது கொலை பலி செய்யணும் அவரை கொலை பலி செய்ய வேணுமே என்று 4 பேர்களும் சரி 4 பேர்களும் ஒன்று கூடி ஆலோசனை பண்ணி முடிவெடுத்தார்கள் ஐயா இப்படியா இருக்குமே ஒரு நாள் தினமதி முத்துராக்கு தேவரும் களக்காடு காவல் நிலையம் போனோம் என்று கோலம்மா நகர் விட்டு வெள்ள குதிரையில சிலம்பு கம்ப கைபிடித்து பாங்குடனே வருவார் வெத்தலை பெட்டி கையில் எடுத்து வெள்ள குதிரையில வேடிக்கையா
கையாண்டு வெள்ள குதிரையில் அழகாக காவல் நிலையம் வாரான். வருகிறான் களக்காடு காவல் நிலையம் வந்து சேர்ந்தான். அந்த களக்காடு காவல் நிலையத்திலே வந்து காவலர்களை எல்லாம் கண்டு பேசி அழகான முத்துராக்கு தேவர் விவரத்தை எல்லாம் எடுத்து சொன்னார். ஐயா சரி இப்ப பரவாயில்ல இல்லையா? இப்ப களவு தொழில் வந்து கொஞ்சம் குறைந்திருக்கு. ஆகையால் எங்களுடைய மக்கள் எல்லாம் ஓரளவு திருந்தி நல்ல நிலைமையில இருக்கிறார்கள் என்று காவலர்கள் இடத்திலே வந்து அழகாக பேசி கொண்டிருந்தார். அப்படி யாராவது மறுபடியும் களவு எது செய்து விட்டா அவரை கையுங்களமா உங்கள் இடத்திலே கொண்டு வந்து நான் ஒப்படை என்னுடைய விருப்பாகும் இல்லையா என்று முத்துராக்கு தேவர் சொல்லி அந்த களக்காடு காவல் நிலையம் விட்டு அந்த காவல் நிலையம் விட்டு முத்துராக்கு தேவர் வெள்ளக்கூதிரையில் முத்துராக்கு தேவரும் சிலம்பு கம்ப கைவிடுது கீரக்கருவேலங்குளம் பாதையாக பத்மநேரி தான் கடந்து அந்த பத்மநேரி பாலம் விட்டு அப்படி கிழக்கு நல்ல முகம்மா மேல தேவநல்லூர் தான் கடந்து தேவநல்லூர் பாதையாக அந்த ஒத்த வீடு வரவோ ஏது காரணங்கள் நடக்குதையா அந்த ஒத்த வீடு வரப்போது என்ன காரணங்கள் நடக்குதையா ஒத்த வீடு வரப்போ அப்ப முத்துராக்கு தேவரும் அவருடைய அருமை தங்கை அந்த ஆட்சியம்மாள் வெண்ணாளும் அவன் ஓடி வந்து அந்த அண்ணன் வருவதைத்தான் அந்த ஆட்சியம்மா தானே அவ ஓடி வந்து ஏ அண்ணா எம்பிரவி அழைப்பாள ஆட்சியம்மா நான் என்னோடு பேசக்கூடாது அண்ணா ஒரு வார்த்தை பேசலாமோ பாசாங்கம்மா பேசுவாரா அந்த முத்துராக்கு தேவரிடம் ஆச்சி அம்மா சொன்ன போது அந்த முத்துராக்கு எது செய்தார் இவ்வளவு நாளா தன்னை ஒரு தனிமையாக நான் இங்கே தவிர்த்து இருக்கேன் இருந்தேனே இந்த வழியாத்தான் வர போறேன் என்கிட்ட ஏன்னா பேசக்கூடாது என் கணவன் களவு தொழில் செய்தார் என்று அவரிடம் பேசாமல் இருந்தா பரவாயில்ல ஒரு நியாயம் இருக்கு ஆனால் என்னிடத்திலே இப்படி பேசாம கொள்ளாம இப்படி இருக்கலாமா என்ன காரணம் ஒத்தைக்கு ஒரு தங்கையாக நான் இருக்கிறேனே செல்லமா வளர்ந்து வந்தேன் ஒரு பிறவி நான் இருக்கிறேனே அண்ணா என்று அழகாக அன்பு மொழி பேசி அண்ணனை கவர்ந்து இழுத்தான் அண்ணா ஒரு நாள் என்னுடைய அரண்மனைக்கு என்னுடைய வீட்டுக்கு நீ வந்துட்டு வாருங்க அண்ணா என்று இந்த அம்மாள் பாசாங்கமா அப்படி பேசுகிறார் முத்துராக்கு தேவர் அவருடைய அரண்மனைக்கு அழைத்து வந்து அண்ணா ஆமா நீ வரவுன்னு நினைத்து சாதி பொட்ட கோழி கறி
எடுத்து சமைத்து வச்சிருக்க அண்ணா. ஆஹா இந்த இருக்கு பாரு, இந்த நல்ல எண்ணெய் எடுத்து ஆ நல்ல குளித்து குளித்து எண்ணெய் தேய்த்து குளித்து விட்டு வாண்ணா என்று வாங்க அண்ணா. ஒரு கிண்ணம் நிறைய எண்ணெய் எடுத்து கொடுத்தேன். சரி நல்லெண்ணெய் எடுத்து கொடுத்தேன். கொடுத்தா இல்லையா, தங்கையை வெகு நாளைக்கு பின்னால நாமளை அழைத்திருக்கிறான். ஆ சரி, இன்று தங்கை வீட்டில் நாமல் உணவு அருந்தி செல்வோம் என்று முத்துராக்கு தேவர் வெள்ளை குதிரையை நிறுத்தி விட்டு சிலம்பு கம்பு ஓரமா வைத்து விட்டு வெத்தலை பெட்டியும் பக்கத்துல வைத்து சரி அழகாக அந்த அம்மாள் கொடுத்தது ஒரு நல்லெண்ணெய் கிண்ணத்தை எடுத்து அழகாக எண்ணெய் தேய்க்கும் நேரம் எண்ணெய் தேய்க்கக்கூடிய நேரம் கையில என்ன நடக்குது, முடி சிக்கிறது கையில கூந்தல் முடி சிக்குது. அப்பவே அவருக்கு தோணுதாக ஆஹா ஏதோ ஆகாதது நடக்கும் போல இருக்குது இல்லையா. ஆமா சரி, என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று எண்ணெயை தேய்த்தார் உடம்பு முழுவதும். தேய்த்து முடித்து விட்டு அந்த அம்மா சீயக்காய் கொடுக்கிறா. சீயக்காய் கொடுத்து தண்ணீர் விட்டு குழைக்கும் நேரம் சீயக்காய் கண்ணங்கரையன் கருப்பா இருக்கு. ஆகா, இது என்ன வாயும் ஏது வாயும் ஒன்றும் தெரியவில்லை என்று முத்துராக்கு தேவரும் அங்கே குளித்து நீராடி அந்த அமுதுகளை எல்லாம் மறந்து கொண்டிருக்கிறான். அப்ப அந்த அம்மாள் ஆச்சியம்மாள் மகனை அழைத்தா, எப்ப என் மகனே, அண்ணன் கையில் இந்த சிலம்பு கம்பு இருக்க வரைக்கும் அவனை ஒண்ணும் செய்ய முடியாது இல்லையா. ஆகையால இந்த சிலம்பு கம்பு மகன்கிட்ட எடுத்து கொடுத்து, எப்பா இதை கொண்டு போயிட்டு இரவு பொழுதுல வா, ஓடியா மெதுவா வந்தா போதும், கொண்டு ஓடி மகனை அனுப்பி வைத்தான். அப்ப அருமை முத்துராக்கு தேவர் அண்ணாமுதலை அறந்து விட்டு அதை விட்டு வழிகேடல் ஒத்த வீடு தானே விட்டு முத்துராக்கு தேவரும் ஓனாங்குறிச்சி குளம் முத்துராக்கு தேவரும் இல்ல குதிரையில வார போவாரு அந்த ஓனாங்குறிச்சி குளம் முத்துராக்கு தேவரத்தை அங்க எதிர்பார்த்து கொண்டல்லவா சின்ன வண்ணி தேவரும் பெரிய வண்ணி தேவரும் அழகுடைய சாமி சுப்பிரமணிய தேவரும் அவர் எதிர்பார்த்து இருக்கும் போது அந்த ஓனாங்குறிச்சி குளமதியில முத்துராக்கு வருவாரா ஓனாங்குறிச்சி குளமதியில ஓனாங்குறிச்சி குளமதியில அந்த குளம் அருகே நாலு பேரும் வழிமறித்தார்கள். ராமத்தேவர் வழிமறித்தார் வைத்திரனையில். அப்ப சுப்பிரமணிய தேவர் தன்னுடைய தாய் மாமா மருமகனே வழிமறித்தார். அப்பெல்லாம் தாய் மாமாவே அம்மாவுக்கு நிகராக பார்ப்பார்களே. மாமா என்று சொல்வதை விட அம்மான் என்று சொல்வார்கள். அதுபோல முத்துராக்கு தேவரும் அம்மானே சொல்வார். நீங்கள் இந்த இடத்துல இந்த மூஞ்சி கருக்கல் நேரத்துல வந்து நிக்கிறீங்களே, என்ன காரணம்? நாங்க ஒரு வேலையா வந்தோம் மருமகனே. சரி மருமகனே, குதிரை விட்டு கீழே இறங்குங்க. சரி, வெத்தலை பெட்டி வச்சுக்க பத்தல, கொஞ்சம் வெத்தலை தாருங்க, ஏதாவது 2 வெத்தலை தாங்க என்று அழகாகவே பாசாங்கமாகவே பேசி ஆகிவிட்டு அந்த முத்துராக்கு தேவரை ஓனான்குறிச்சி தொண்டில் அடித்தான் பாதையில் தினந்தோறும் களக்காடு காவல் நிலையம் போகக்கூடிய வழியில அந்த தொண்டில் அடித்தான் பாறையில் அமர்ந்து வெத்தலை போட்டு செல்வது வழக்கமாக இருக்கிறது. இவர்களும் அந்த இடத்திலே வழிமறித்தார்கள். ஆமா, முத்துராக்கு தேவரும் வருவதை அறியாமல் சரி தொண்டில் அடித்தான் பாறையில வெத்தலையை எடுத்து அந்த சுண்ணாம்பு தடவி பாக்கை மென்று கொண்டு வெத்தலை அறந்து நேரம் இந்த 4 பேர்களும் என்ன செய்கிறார்கள்? என்னென்ன அந்த முத்துராக்கு தேவரை உடவாளை கையில் எடுத்து அந்த கொடுவாளை கையில் எடுத்து முத்துராக்கு தேவரா அவருடைய பின்பக்கம் வந்தல்லவோ முத்துராக்கு தேவர் தலையத்தானே தலைவேரா உடல் வேறா தானே எங்கே வெட்டினார்கள் உடல் வேறா
குதிரை வெள்ள குதிரை அந்த ரத்தத்தில் உருளுதையா உருளுதையா ஐயா உருளுதையா பொருளுதையா அது பொருளுதையா பிறழுதையா அந்த வெள்ள நல்ல குதிரை தானே பிறழுதையா அது பொருளுதையா அவர் மாண்டு தான் மடிந்துட்டாரு மரணலோகம் சேர்ந்த வேலை அந்த வெள்ள நல்ல குதிரையும் ஓடோடி வருகுதையா ஓடோடி வருகுதையா அது மூலம்மா நகரை நாடி அந்த முத்தம்மாள் பெண்ணாள் இடமதியில உற்ற தகவலை கொண்டு சேர்க்கணுமே வெள்ள நல்ல குதிரையது அந்த குதிரையது ரத்த கோலத்தோடு வருகுதையா குதிரை ரத்த கோலத்தோடு வருவதையா வெள்ள குதிரை ரத்தத்துல உருண்டு புரண்டு எழுந்து வருகுது வேற முத்தம்மாள் இடத்துல போய் தகவல் சொல்லணும்னு வருது அந்த குதிரை வந்து தகவல் சொல்லும் நேரம் அதற்குள்ள இந்த முத்துராக்கு தேவரை கொலை செய்தார் அல்லவா யார் பக்கத்தில் இருந்த பனையேரியாக இருக்கக்கூடிய முத்து நாடார் பார்த்துட்டாரு அவர் பார்த்தார் ஏ அப்பா ஏ சண்டான பாவிகளா பாவீர்களா நல்ல மனுஷன் முத்துராக்கு தேவரை இப்படி பண்ணிட்டே சண்டான பாவீங்களா என்று அபயம் என்று சரி மரத்திலிருந்து சத்தம் போடு நேரம் ஓடுகிற நேரம் பார்த்தார்கள் இந்த 4 பேரும் சுப்பிரமணிய தேவர் சொல்ல அடே அப்பா முத்து நாடாரு இந்த விவரம் யாருக்கும் தெரியக்கூடாது ஊருக்கு யாருக்கும் தெரிந்தது இதே நிலைமைதான் உனக்கு வந்து சேரும் பாத்துக்கோ மேல இருந்து 3 ஓலை வெட்டி போடு என்று சொல்ல நேரத்தில் 3 பச்சை ஓலை வெட்டி கீழே கொண்டு போடும் போது இந்த முத்துராக்கு தேவரத்தான் 3 நல்ல துண்டாக தலைவேறு உடல் வேறா பச்சை நல்ல ஓலையில ஐயா 3 துண்டாக கட்டுவாரா துண்டாக வெட்டி கட்டினார்கள் பச்சை ஓலையில கட்டி நேர எங்க கொண்டு வாரா அந்த கூலமா ஊரதிலே வாழ்ந்தவரா காணிய கோனார் அவருடைய காணம் கருக்கையிலே கொண்டு வந்து சரி யாருக்கும் தெரியாமல் ஒளித்து வைத்தார் ஐயா இப்படியா இருக்கும் வேலை கூலமா நகரதியில ஆண்டவன் அருளாமலை பெய்யுதையா அடமலை பெய்யுதையா 2 நாளாக கூலம்மா நகரதியில கடத்த மழை பெய்யுதையா மழை பெய்த வேளையில இந்த 3 நல்ல குண்டுதானே மழை வெள்ளத்தில் அடித்து கொண்டு வரும் ஐயா அப்ப பார்த்தார்கள் இந்த 4 பேரும் மழை பெய்யுதையா 3 துண்டும் காணி கருக்க விட்டு வெளியே வந்துட்டு தண்ணியில போனா யாரும் கண்டுபிடிச்சிடா பாத்தியா ஆகையால என்ன பண்ணுறார்கள் அந்த 3 பச்சை ஓலை துண்டையும் அழகாக தூக்கி வந்து அந்த பச்சையாறு தலைமை அந்த பச்சையாறு தன்னதியில கொண்டு வந்து தான் போட்டார் பச்சையாறுல கொண்டு போய் போட்டாச்சு. ஆனா முத்துராக்கு தேவர் அவருடைய தாய் முத்தம்மாள் கனவுல கொண்டுறாரு. அப்பா 4 பேரும் சேர்ந்து என்ன கொலை செய்து விட்டாங்கம்மா, வழி மோசம் செய்து விட்டார்கள் என்று அவர் கனவுல கொண்டு சொல்லிருக்கும் நேரம் முத்துராக்கு தேவர் உடலானது அந்த பச்சையாறு நன்னதியில
ஐயா வெள்ளத்தில் அடித்து கொண்டு மூணு துண்டு வருவதையா வழி கடந்து அந்த சிங்கி குளம் வழியாக சிங்கி குளம் தான் கடந்து வடக்கு நோக்கி வருவதையா திடியூர் பாதையாக ஓமநல்லூர் வழியாக தருவை ஊரு தான் கடந்து தாமரபரணி ஆற்றில் விழுகுதையா விழுந்த ஒரு மூணு துண்டு அந்த சிவல பேரி சுடலையா சுடலையா சுடலை வாசலுக்கு வருகுதையா அந்த சிவல பேரி சுடலையா அவருடைய வாசலுக்கு வருகுதையா மூணு துண்டாக அனுப்பி வைத்தான் பாத்தியா அந்த மூணு துண்டு பண ஓட பச்சை ஓட அப்படி அழகா சிவன பேரின் அப்பன் மாயாண்டி சுடலை அவ வாசலிலே வந்து வெள்ளத்தோடு வெள்ளமா வாசல்ல கிடக்குது அப்ப சன்னியாசி கோனார் பூஜை பணிவிடை செய்ய வேண்டும் என்று வரும் நேரத்தில் அந்த மூணு துண்டை காலால் எட்டி அப்படியே தள்ளுகிறார் உதைக்கிறார் ரெண்டு துண்டு ஆத்து வெள்ளத்தோட போயிட்டு ஒரு துண்டு மட்டும் வாசல்லே கிடக்குது தள்ளி விட்டு பார்த்தாலும் மறுபடியும் திரும்ப முன்னோக்கி வருது பார்த்தார் அப்ப சன்னியாசி கோனார் ஊரவரை அழைத்து வந்து அந்த பச்சை பொட்டலத்தை அப்படி அழகாக பிரிச்சு பார்க்கும் வேளையில் எப்படி இருக்கு தெரியுமா ஐயா முத்தராக்கு தேவர் ஐயா அவருடைய தலை மட்டும் உருக்கிய நல்ல மீசையோடு முண்டக்கண்ணு பார்வையோடு அங்காரமா இருக்குதையா அந்த சிவன பேரியா வாசலில இருக்குதையோ கோனார் அருளாகி ஆடுகிறார் அப்பா வேற யாரும் இல்லை நான் உங்களுக்கு வானாளாக 4 பேரால பழிமோசம் செய்யப்பட்டு இந்த இடத்துல நான் வந்திருக்கிறேன் சரி என்ற விவரத்தை சொல்லுவேன் இந்த இடத்துல எனக்கு ஒரு நிலையம் போட வேண்டும் என்று சொல்ல புதிதாக வந்ததாலே புதியவன் என்று அழகாக நிலையத்தை போட்டு இப்படியாக இருக்கு வேளையில் என் அப்பன் சிவன பெரியா பாக்குறாய் அப்பா ஏய் உத்தராக்கு நீ வங்கலைக்கு வானாடா போயிருக்க பாத்தியா அதுக்கு காரணமானது சும்மா விடலாமா விடக்கூடாது என்ன அப்பன் சிவன பெரியா என்ன பண்ணுவாங்க அந்த 21 பந்தி தேவாதைகள் சிவன பெரியா அழைத்து கொண்டு உத்தராக்கு தேவருமா எங்க வாராடையோ சிவன பெரி விட்டல்ல அந்த தோணித்துறை கன்ஷாபுரம் வழியாக அந்த பர்கிட் மாநகரம் போட்டுவிட்டு நடுவ குறிச்சி எல்ல விட்டு சாந்தி நகர நெல்லையம்பலம் வந்தல்லவோ வண்ணார்பேட்டையை நல்ல தான் கடந்து இந்த டக்கரமல்புரம் பாதையாக இந்த கொங்கந்தம்பார விளக்கு விட்டு பொன்னாக்குடி பாதையாக இந்த மூன்றடப்பு தடை கடந்து அந்த பானாங்குளம் போக்கு விட்டு மறுகால் குறிச்சி பாதையாக நான்கு நேரி தளத்தை நாடி தளத்தை நாடி அதாடி போட்டு வருவதையா தளத்தை நாடி மங்கையத்தான் அடி தொழுது தண்டலிட்டு
புகழுடனே புகழுடனே வருவார் பட்டணம் ஒரு நாடு ஊரை நாடி ஐயன் புகழுடனே பட்டண புது ஊரதில அந்த ஊரதில முப்புடாதி சந்தனமா சந்தனமாரி அடியோடு தெண்டலிட்ட அப்ப முத்துராக்கு தேவரும் சிவன பேரியா சுடலாய்யா சுப்பிரமணிய தேவரத்தா அவரை விடுவதில்லை தொடுவதில்லை ஆடுகளையும் மாடுகளையும் அடித்து பழி வாங்குவாரா அன்று பிறந்த பச்சிலம் குழந்தைகள் தொட்டில் விட்டு கீழே விழ செய்து அது மாட்டுத்தானே மடியுதையா இப்படி அட்டகாசம் பண்ணுவாரா பண்ணுவாரா இந்த சிவன பேரியா முத்துராக்கு சுவாமி பண்ணுகிறார் ஐயா அப்படி சிவன பேரியா 21 வந்து தேவாதைகள் வந்து அட்டகாசம் பண்ணுகிறார் சுப்பிரமணிய தேவர் அவரோட ஆடுகளை மாடுகளை எல்லாம் அடித்து பழி வாங்குது பட்டாள புதுல பிறந்ததோர் குழந்தையெல்லாம் தொட்டில் விட்டு கீழே விழுந்து மாண்டு மடி அல்லறை சில்லறை அட்டாதிட்டி பண்ணுகிறான் அப்பதான் சுப்பிரமணிய தேவருடைய மனைவி அந்த அம்மாள் பார்த்தா என்ன காரணம் ஏது காரணமும் என்று அறியணும் தெரியணும் என்று துளாச்சியூரில் இருக்கக்கூடிய கோணார் அவரை வந்து பார்த்து சுப்பிரமணிய தேவருடைய அருமை நண்பராக இருக்கக்கூடிய அருமை யாதவர்களோட பூமான் சீமான் அவரை வந்து பார்த்து அம்மா ஒரு நாளும் இல்லாத திருநாளகம் இப்படி அட்டுழி நடக்குது என்ன காரணம் அறியணும் தெரியணும் என்று அம்மா அப்படியானா நீ குறி கேட்டு வா என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அப்படி குறி கேட்க வேணுமே என்று இந்த சுப்பிரமணிய தேவருடைய மனையாளும் ஏய்யப்பட்டாலும் புதூர் விட்டு குறி கேட்க வேணும் என்று குணமுடனே வருவாரா எங்க ஏகிவாரா எங்க ஏகிவாரா அந்த ஏற்றதொரு பெண்ணாள் கருவேலம் குளம் மதில குறிகேக்கு வேலையில குறி தொடங்குது அந்த நாச்சியாரம்மான சொல்லுவாங்க எம்மா உன் கணவரோடு சேர்ந்து 3 பேரு உன்னுடைய மருமகனாக இருக்கக்கூடிய முத்துராக்கு தேவர் வங்கோலைக்கு வானானா பலி செய்தார்களே அவரோடு சேர்ந்து சிவன பேரியா சுடல 21 வந்து தேவாதையில வந்து இங்க அட்டகாசம் பண்ணி கூட்டிட்டு வர்றான் ஆகையால் நீங்கள் உங்களுக்கு சொந்தமான வயக்காடு இருக்கு பாத்தியா அந்த ஊருக்கு வடக்கே இருக்கக்கூடிய வயக்காட்டுல அழகான ஒரு ஒத்த ஒரு உடைமரம் அந்த உடைமரத்துல நீங்க நிலையம் போட்டு உடை விழா திருவிழா நடத்தி வந்தா உங்கள் குடும்பத்துக்கு எல்லாம் பால் போல பொங்க வைப்பான் வளர வைப்பேன் ஆனால் குடும்பத்தில் பிறக்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவன் வேற உடனும் உங்களை வளர்ந்தேற வைப்பான் சொல்ல நேரத்தில் ஆச்சியாரம்மாள் அட்டுமில்லி சம்மதித்து ஊருக்கு வந்து அருமை யாதவர்களும் சீமானிடத்திலே வந்து சொல்லி அவரு சுப்பிரமணிய தேவர் வந்து பார்த்து சொன்னப்பா அட்டா தொட்டி அட்டகாரம் நடக்கலாம் காரணம் அவர் தான் முத்துராக்கு தேவருக்கு அவரோடு சேர்ந்து சிவன பெரியான் சுடல பேச்சு அம்மா சுடல முண்டை சிவன் அணைந்த பெருமாள் சந்திராதி முண்டன் மலையழகி மலை பேச்சு மன்னன் கொம்பையா என்று 21 வந்து தேவாலயங்களுக்கு நிலையம் போட்டு கொடை விழா நடத்தணும் என்று சொல்ல அருமை சுப்பிரமணிய தேவர் குடும்பத்தார் எல்லாம் அவருக்கு சொந்தமான வயக்காட்டில் இந்த உடமரம்